ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை. இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டெலகிராம்லேயே தான் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்ற சேனலில் டெலகிராமில் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். லைவ் அப்டேட் கொடுத்துட்டு அந்த லைவ் அப்டேட்டுக்கு பின்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒவ்வொரு மெசேஜுக்கும் பின்னாடி இருக்க டீட்டெயிலிங்கை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஒரு வீடியோவாக தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது இந்த வீடியோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து இந்த யூடியூப்பில் வந்து நான் பதிவிடுறேன். ஆனால் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் இருக்க மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற சேனலில் இருக்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் 9:15க்கு அப்புறம்னு சொல்கிறத விட மார்க்கெட்டுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டாக நான் லெவல்ஸ் கொடுத்ததுலேருந்து அந்த ஆடியோ கொடுத்ததுலேருந்து நீங்கள் அந்த கண்டினியூவாக அந்த ஃப்ளோவாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றனா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் இந்த மார்க்கெட்டை இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போது நீங்கள் இந்த மார்க்கெட்டை என் மூலியமாக பார்க்குற ஒரு மெத்தடும் ரொம்ப மாறுபாடான ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த சேனல் வழியாக உங்களுக்கு உடனடியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதன் மூலியமாக நீங்கள் என்னையை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுலேருந்து நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்தது, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு தெளிவாக இன்றைக்கி மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு மூவ் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த வீடியோ பொதுவாகவே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து மற்ற யூடியூபர்ஸ் மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி எஃப்ஐ இதை பண்ணானுங்க, மார்க்கெட்டு மேலே போச்சு கீழே வந்துச்சு அப்படின்னு ஒரு ஓவர் வியூவாக மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனால் நான் கொடுக்குற மெசேஜ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை வந்து அப்படியே புட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் சில விஷயங்களை வந்து நான் இன்புட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு வேணும், மெசேஜ் எல்லாம் வேணும், இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை விட இன்னும் இன்டெப்த்தான டார்கெட்டு, அக்யூரசி, மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டு எல்லாமே நான் அந்த டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் கடந்த 60 நாளாக. ஸோ அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ அந்த டெலகிராமுடைய லிங்க்கு நம்மளுடைய யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய யூடியூப் லிங்க்ஸ்லேயே நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்ஸ் மூலியமாக நீங்கள் அந்த டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராமில் நான் கொடுக்குற லைவ் அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோன்றதை தவிர ரீசெண்டாக நான் யூடியூப்பில் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கட்டாயம் உங்களுக்கு உடனுக்குடன் நான் அந்த கொஷினுக்கு நான் பதில் கொடுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தேன், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் கிளியராக கொடுக்குறேன். எப்பொழுதுமே பொதுவாக நான் ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் கொடுத்துருவேன். லெவல்ஸ் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்னு போட்டுட்டு லெவல்ஸ் கொடுத்துருவேன். என்னென்ன இண்டெக்ஸ்க்கு லெவல்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆடியோ கொடுப்பேன். அந்த ஆடியோவில் வந்து அன்னைக்கு என்னோடய மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தெளிவாக இருக்கும். அந்த ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோவில் இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், எதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அந்த ஆடியோவில் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி பர்டிகுலராக நான் வந்து அந்த லைவ் அப்டேட்டு ஆடியோ கொடுக்கல. அதாவது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆடியோ கொடுக்கல. ஏன் அந்த ஆடியோ கொடுக்கல அப்படின்னா நான் நேற்றோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். மார்னிங் கரெக்டாக 8:21க்கு கொடுத்துருக்கேன். அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நான் அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டதுனால அந்த ஆடியோ நான் கொடுக்கல. ஸோ அதனால் மார்க்கெட்டை இன்றைக்கி நீங்கள் எப்படி
இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டெலகிராமில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை போயிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் கொடுக்குற ஒவ்வொரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இந்த யூடியூப்பில் தான் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும். இன்றைக்கி டேவோட கண்டினியூட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி மார்னிங் நான் டெலகிராமில் கொடுத்தது. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருப்பேன். அதாவது நான் பாயிண்ட்டாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாயிண்ட்டாக சொல்லும்போது நம்மளுடைய வீடியோவோட லென்த்து குறையும் அப்படின்றதுக்காகவும் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கனால, மைண்ட் அப்செட்டாக இருக்கனால இந்த வீடியோவை குயிக்காக முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாயிண்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேர்ஸ்டேலேருந்து நம்ம கண்டினியூட்டிக்கு வந்துடுறேன். தேர்ஸ்டேலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா தேர்ஸ்டேங்கிறேன், வெட்னஸ்டேலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதை மீறி ஒரு பெரிய ஃபால் நடக்குது அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்து வர நாட்களுக்கு உண்டான டைரெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இதை எப்போ நான் சொல்லியிருப்பேன்? செவ்வாய்க்கிழமை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை நான் சொன்னேன். அடுத்து என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு இனிஷியலாக ஒரு ஃபால் நடந்தது. அந்த ஃபாலுக்கு அப்புறம் நேற்று புதன்கிழமை என்ன நடந்ததுன்னா அடுத்து கிட்டத்தட்ட எல்லா இண்டெக்ஸும் ஒரு ஃபால். ஸோ இதனுடைய கண்டினியூஷனில் அடுத்தடுத்து ஒரு ஃபால் நடந்தது. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பேன். அதாவது நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது கீழே பெருசாக ஃபால் ஆகாது. பட் அதை மீறி ஃபால் ஆகுதுன்னா அடுத்தடுத்த நாளுக்கு அது ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். பட் இருந்த போதிலும் இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு சைக்காலஜி ப்ளே பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த சைக்காலஜி எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இப்போ டவுன் ஃபேஸிங்கில் நடந்து முடிஞ்சு ரேஞ்ச் பவுண்டில் நடந்திருக்கு. நியூட்ரலாக நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு அப்சைடில் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பேன். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இதை வந்து நான் ரிமைண்டரும் கொடுத்துருப்பேன். இந்த டைமில் நான் அந்த ரிமைண்டர் கொடுத்துருக்குறேன். அதாவது அந்த டைமில் நான் வந்து அலர்ட் கொடுத்துருக்குறேன். அந்த ரிமைண்டரை போய் நீங்கள் நோட் பண்ணி அந்த டைமிங்கில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அதாவது 1:03 இன்றைக்கி மதியம் 1:03 டெலகிராமில் லைவ் அப்டேட்டில் கொடுத்துருப்பேன். 10 செகண்ட்லேருந்து 11 செகண்ட் வரைக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருப்பேன். அந்த அப்டேட்டை கேட்டாவே இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ஃபுல் டைரெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த டெலகிராமில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக நான் டெலகிராமில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா இதெல்லாம் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 51,380 லெவலு, நிஃப்டிக்கு 23,500 இம்பார்ட்டன்ட் லெவலு, இடி அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டார்கெட். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு பெண்டிங் ரேஞ்சில் இருக்கிறதுனால இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் நீங்கள் என்னை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க புது நபராக இருக்கீங்க, புதுசாக இருக்கிறவங்களாம் என்னுடைய டார்கெட்டை வந்து எந்த அளவுக்கு ஹிட் பண்ணோம் அப்படிங்கிறதோடைய ஹிஸ்ட்ரி வந்து டெலகிராமில் இருக்குது. ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரியை டேட்டா பேக்கப்பை ஏதாவது ஒரு நாள் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக அதனுடைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பொதுவாக என்னுடைய ஒரு லெவல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டார்கெட்டை மார்க்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கும் அப்படின்றத கண்டினியூவாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே வந்து நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் டெலகிராமில். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ சேனல் தான். அதில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பெய்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஃப்ரீ சேனலு. அதில் நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக என்னுடைய மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்டெப்த்தான அனாலிசிஸை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து நிஃப்டி சார்ட் இது. நிஃப்டி சார்ட்டில் 23,500 மேஜர் லெவல்னு கொடுக்குறேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இம்பார்ட்டன்ட் லெவல்னு கொடுத்துட்டேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுமே இமீடியட்டாகவே போய் பாருங்கள் டார்கெட் ஹிட் பண்ணுது. உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி என்ன தான் ரெஸ்பெக்ட் கீழே கொடுத்தாலும் மார்க்கெட் 100% என்னோடய லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதே மாதிரி அடுத்த சார்ட்டை பாருங்கள். பேங்க் நிஃப்டி 51,380 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் நான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள்
மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இமீடியட்டாக அந்த டார்கெட்டை நோக்கி வந்து தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 மோர் தென் 200 பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸையும் நான் நோட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி கொடுத்துருக்குறேன். 296 பாயிண்ட்டு. நினச்சி பாருங்கள், மார்னிங் வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நடந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு என்ட்ரி தெரியும். நம்மளுடைய லெவல் இப்போ இங்கே இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, அதுவும் மந்த் அண்ட் எக்ஸ்பைரி. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட்டாகவே சில ஐடியாலஜி இருக்குது. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு சைக்காலஜி அப்சைடில் ப்ளே பண்ணுங்கிற ஐடியாலஜியும் நம்மள்ட்ட இருக்குது. இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய லெவல்ஸும் அப்சைடில் இருக்குது. மார்க்கெட் அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்குது. ஓப்பன் ஆனதுமே நமக்கு என்ட்ரி கிடச்சிருது. இமீடியட்டாக நம்ம டார்கெட்டை போய் மார்க்கெட்டை கிளியராக தொடுது. அப்போவே நமக்கான ப்ரீமியம் ட்ரேடு வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருது. உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது வந்து புதுசாக இருக்கும். வெலாசிட்டி, டைவர்ஜென்ஸு, இந்த ப்ரீமியம் ட்ரேடு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கும். இதை என்னை டெலகிராம்லேருந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க ஒரு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கும். அதனால் ஈஸியாக இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி 296 பாயிண்ட்டு மார்னிங் ஓப்பன் ஆனதுமே இமீடியட்டாக டார்கெட் ஹிட் ஆகுது. ஒன்று. அடுத்து அந்த பாயிண்ட்ஸை தான் இதில் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்து டைமிங் பாருங்களேன், அந்தந்த டைமில் அலர்ட் கொடுத்துருவேன். 9:50 கொடுத்துருக்குறேன். இதை தான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு சைக்காலஜி ப்ளே நடக்கும்னு போஸ்ட் மார்க்கெட்டில் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன், சொல்கிறேன், இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது வந்து நாலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல சொன்னேன் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ரிமைண்டர் போட்டிருக்கேன். இந்த செகண்டில் பாருங்கள், சைக்காலஜி ப்ளே பண்ணும், அதுவும் அப்சைடு தான் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ரிமைண்டர் போட்டு ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். 9 டைமிங் பார்த்துக்கோங்க, 9:58க்கு. அதுக்கப்புறம் எவ்ரி ரைஸ் கேன் ஃபால் கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும், வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு லிக்விடிட்டி வந்து அங்கே வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு. லிக்விடிட்டி எப்படி காலியாச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். இங்கே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், சார்ட்டில் நம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த மெசேஜ். ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுனால யூடியூப்பில் பார்க்குற ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கேருந்து இந்த சேனலை நம்ம பார்க்குறது, எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற டவுட்ஃபுல் இருக்கும். அதனால இந்த மெசேஜிலேருந்து நான் வந்து சார்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து சார்ட்லேருந்து நம்ம அனாலிசிஸை கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இது. அதனால் ரெகுலர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மெயினாக வந்து இந்த சேனலில் வந்து யாருக்கும் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்குறதில்ல, ட்ரேட் அட்வைஸ் கொடுக்குறதே கிடையாது. என்னுடைய நாலேஜை நான் கொடுக்குறேன். மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுது, இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கும் மார்க்கெட்டை ஈஸியாக அனலைசிஸ் பண்ணி நீங்களும் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய நாலேஜை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால தான் ப்ளீஸ் அவாய்ட், டோன்ட் டேக் என்ட்ரி அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த வேர்டை வந்து என் குரூப்பில் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், ப்ளீஸ் அவாய்ட், டோன்ட் டேக் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்டை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஐ பர்சனலி கன்சிடர், இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியம். ஐ பர்சனலி கன்சிடர் சம் பெண்டிங் ஆர்டர் இன் அப்சைடு வெலாசிட்டி வந்து 52,000 அட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு இருக்கும். இந்த 52,000 பேங்க் நிஃப்டியில் வெலாசிட்டி இருக்குங்கிறத டெலகிராமில் ஆல்ரெடி கண்டினியூவாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து 52,000 ஆல்ரெடி மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஃபால் ஆச்சு. இருந்தாலும் அங்கே பெண்டிங் ஆர்டர் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலியமாக நான் கொடுக்குறேன். இருந்த போதிலும் கொடுத்துட்டாலும் இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டு இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது திரும்ப 51,380 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுறேன். ஒரு 230 பாயிண்ட்டு டவுன் சைட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே பட்சத்தில் 52,000 வெலாசிட்டி அப்சைடில் இருக்குங்கிறதையும் நோட் பண்ணி நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? அதுக்கப்புறம் அடுத்த சார்ட் என்ன அப்படின்றது இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மெசேஜ், இந்த மெசேஜ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன்.
50,880 வந்து டவுன் சைடில் வெலாசிட்டி பேங்க் நிஃப்டிக்கு. அந்த வெலாசிட்டி இன்னையோட டே லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கே நடக்கணுங்கிறதுக்கு இன்றைக்கே நடந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஒப்பீனியன் இன்றைக்கி இல்லைனாலும் 50,880 வந்து பேங்க் நிஃப்டிக்கு டவுன் சைடில் வெலாசிட்டி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் மார்க்கெட்டு அடுத்து ஒரு 2-3 டேஸில் இந்த வெலாசிட்டியை வந்து டார்கெட் ஹிட் பண்ணும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் எந்த அளவுக்கு டார்கெட்டை டைம் எடுத்து இந்த லெவல்ஸ் அடிக்குதுங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் கொடுத்த மெசேஜை பாருங்கள். பேங்க் நிஃப்டி என்டர்ட் இன் செல்லிங் மோடு 10:33க்கு 10:33க்கு அப்புறம் அந்த இப்போ நான் சார்ட்டுக்கு போகிறேன். பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு இங்கே பாருங்களேன். 10:33 இந்த கேண்டில் 10:25க்கு ஓப்பன் ஆகி 30க்கு முடியும். 10:30க்கு ஓப்பன் ஆகி அடுத்து 33 இந்த கேண்டில் நான் கொடுத்ததுமே இங்கே பாருங்களேன். இமீடியட்டாக இங்கே எனக்குள்ளே ஒரு ஃபால் நடந்தது. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகலை. லிக்விடிட்டி ஃபெயில் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் மேலே கொண்டு போயிட்டு அப்போ தான் ஒரு கன்ஃபர்மேஷன் வருது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு பேட்டர்னை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே பியூராக ஒரு மேத்தமெட்டிக்கலாக இருக்கிற ஒரு மூவ். இன்றைக்கி கூட டெலகிராமில் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். இன்னையோட மார்க்கெட்டில் இன்னையோட சார்ட்டில் இந்த பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை வந்து யாராவது ஃபைன் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். அந்த கொஷினை கூட இங்கே வருங்க சேனலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த செகண்ட் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மவுண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸ் தியரின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இங்கே பார்த்துக்கோங்க. கட்டாயம் இப்போ வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் இந்த டெலகிராமுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இந்த யூடியூப் சேனல் டெலகிராமுக்கும் யூடியூப் சேனலுக்கும் கட்டாயம் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு இந்த 2 யூடியூபையும் டெலகிராமையும் நீங்கள் கோர்வையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் 100% வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொன்ன மெசேஜினுடைய ஒர்த்து ரிலையபிலிட்டி வந்து உங்களுக்கு கட்டாயம் புரியும். அதுக்கப்புறம் நான் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதுதான் இந்த பாருங்கள். இந்த சார்ட்டில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா ஃபைன் பண்ணி அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அது என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். பொதுவாக என்னுடைய இந்த டெலகிராம் குரூப்பில் 83 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இந்த 83 சப்ஸ்கிரைபரில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 55லேருந்து 60 பேர் வந்து மார்க்கெட்டு என்னன்னே தெரியல. ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ரொமோஷனு இல்லை ஏதோ ஒரு மூலியமாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களாம் ஆக்டிவாக இருக்காங்களா என்னன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்பில் வந்து ஒரு 20 பேர் தான் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போது அன்ஆத்தரைஸ்டு பீப்புள், அதாவது ஒரு 3rd person இந்த குரூப்பில் வந்து கடமைக்குன்னு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த சேனல் டெலகிராமில் பார்த்தீங்க, இந்த டெலகிராமோட சேனல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 ஜாயின் பண்ணியிருப்பேன். சேனலை க்ரியேட் பண்ணியிருப்பேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சில பேர் ஜனவரி 26 ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜனவரி 31 கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜாயின் பண்ண அன்னைக்கு தான் இந்த டெலகிராமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து மார்ச் 27 ஆகுது. இன்ன டேட்டு வரைக்கும் இந்த சேனலில் வந்து எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுடைய லாஸ்ட் சீன்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி 31, பிப்ரவரி 5 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அவங்களுக்கு இந்த சேனல் எதுக்காக, ஏதோ கடமைக்குன்னு சேர்ந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனை எல்லாத்தையும் நானே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டுருவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருக்கிற பர்சனு, மார்க்கெட்டை என்னான்னு கற்றுக்கணும், இல்லை மெசேஜை ரீட் பண்ணுற பர்சனை மட்டும்தான் இந்த குரூப்புக்குள்ளே வச்சுக்குவேன். அந்த குரூப்போட ஃபில்டரை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்ச் 31 இந்த குரூப்பில் ஒரு ஃபில்டர் இருக்கும் அப்படின்றது. நமக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து நமக்கு முக்கியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 persons, ஒரு 5 பேர் என்னை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கான ஈஸியான ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்து உங்களை நான் ஃபாலோ பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய மார்க்கெட்டுடைய நாலேஜை, பேசிக்கான நாலேஜை இந்த யூடியூப்பில் நான் கொடுப்பேன். பட் இன்டெப்த்தான அனலைசஸை நான் கொடுப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி இன்டெப்த்தான அனலைசஸ் எல்லாமே இந்த டெலகிராமில் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதனுடைய நீங்கள் பேக்கப் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிங்கனாவே தெரியும். இதனுடைய பேக்கப் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஜனவரி 26 இருக்குது. அவ்வளோ இன்புட் இருக்குது இந்த இதில். அந்த மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன்.
சரி வாங்க இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே அனாலிசிஸில் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தது டெலகிராமில் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்றது. இப்போ தான் நம்மளுடைய ரியல் என்ன சொல்கிறது மார்க்கெட்டுடைய அனாலிசிஸை நான் கொடுக்க வரேன். இங்கே பாருங்களேன், மார்னிங் கொடுத்த ஃபஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பேன் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கும், மார்க்கெட்டு இனிஷியலாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சைக்காலஜி பிளே நடக்கும்னு சொன்னேன். கரெக்டாக நடந்ததுங்களா? இங்கே பாருங்கள், இந்த சார்ட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் அடுத்து நிஃப்டியோட சார்ட்டையும் எடுத்துக்கலாம், எந்த சார்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எந்த சார்ட்டை எடுத்தாலும் ஒரு சைக்காலஜி பிளே நடந்திருக்கும், நெகட்டிவ் ஓப்பன் நடந்திருக்கும், அது நம்மளுடைய டார்கெட் நோக்கி போயிருக்கும். ஒன்று. அடுத்த பாயிண்ட்டு, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கே வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் இருக்கிறோம், மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாக்ஸ் தியரின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். பாக்ஸ் தியரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவேன் இந்த ரேஞ்ச் பவுண்டை. மெயினாக இதில் இருக்க ஒரு சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், சார்ட்டை நான் இது பண்ணிடுறேன். இந்த டேயில், அதாவது மண்டே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்குள்ளே நம்மளுடைய ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவல் இப்போ நமக்கு இன்வாலிடேட்ன்றதுனால நான் தூக்கி விட்டேன். பட் இந்த 403 பாயிண்ட்டு இந்த லெவல்ஸ் அப்படியே நான் வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு லிக்விடிட்டி பர்பஸுக்காக எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நமக்கு மந்த் அண்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால இதையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டுருவேன். இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். இந்த டேயில், இந்த மண்டேயில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்துருப்பேன். சேம் பேட்டர்ன் தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிச்சு. அதுதான் சீக்ரெட் இந்த பேங்க் நிஃப்டியில். இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டு அதே டே இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் தான் அன்றைக்கும் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கூட எடுத்து பார்த்துக்கலாம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனதுமே இமீடியட்டாக நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி வருது. அந்த டார்கெட்டோடைய பாயிண்ட் பார்த்திங்கன்னா 296 பாயிண்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு இங்கனக்குள்ளே ஒரு டோஜி இருக்குல்ல, இந்த டோஜியை வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த டோஜியை மறக்காதீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, மார்னிங் இங்கே உள்ளே வர லிக்விடிட்டி இருக்குல்ல, மொத்த லிக்விடிட்டியுமே இந்த டோஜியோட கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொத்த லிக்விடிட்டியுமே பையிங் செல்லிங் எல்லாமே இந்த இடத்துல காலியாகிடுது, மொத்தமாக காலியாகிடுது. இங்கே ஒரு குவான்டிட்டி கூட இல்லை அந்த இன்ஸ்டியூஷனருக்கு சேர்ந்த மாதிரி. இன்ஸ்டியூஷனருக்கு என்ன சொல்கிறது, அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வெயிட்டேஜான குவான்டிட்டி எதுவுமே கிடையாது. அந்த டைமில் தான் அந்த டோஜியை வந்து ஃபார்ம் பண்ணும் முக்கியமான இடத்துல. அதுக்காக கண்ட இடத்துல, இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி வந்திருக்கு, இங்கே ஒரு டோஜி வந்திருக்கு, இங்கே ஒரு டோஜி வந்திருக்கு, இங்கே ஒரு டோஜி வந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த டோஜி நம்மளுடைய அந்த இம்பார்ட்டன்ட் லெவல், மேஜர் லெவல்கிட்ட வேலிடாக நடந்திருக்கணும். அப்போ தான் அந்த டோஜிக்கு வந்து எஃபெக்ட் அதிகம். அப்போ நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டோஜி ஃபார்ம் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டி, இங்கே இருந்த மொத்த லிக்விடிட்டி இந்த இடத்துல காலி ஆயிடுது. ஒன்று பாயிண்ட் நம்பர். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இந்த இன்ஜெக்ட் ஆகுது. இன்ஜெக்ட் ஆனோன்னு தான் மார்க்கெட்டு அப்சைட் மேலே போகுது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. அந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறேன். 296 பாயிண்ட்டு இந்த இடம், அதே நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் வச்சுட்டு அதே 296 பாயிண்ட் தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அதே 296 பாயிண்ட் தான் இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டியோட இன்ஜெக்ஷனும். அப்போ முடிஞ்சிருச்சு நம்மளுடைய ட்ரேடு. ஏன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டார்கெட் ஹிட் பண்ணாது? ஏன் பண்ணாதுன்னா, இங்கே என்ட்ராகிற ஃப்ரெஷ் லிக்விடிட்டி, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும், இங்கே என்ட்ராகிற ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இங்கே ஃபினிஷ் ஆகாமல் மார்க்கெட் கண்டினியூவாக போயிருந்தால் அந்த கண்டினியூட்டி என்ன பண்ணும், மார்க்கெட்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வரும். பட் ஆனால் மார்க்கெட் மார்னிங்கே இந்த ஃபுல் லிக்விடிட்டி இந்த இடத்துல காலி பண்ணிருச்சு, இந்த டோஜி இண்டிகேட் பண்ணுறது மூலியமாக. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. இன்ஜெக்ட் ஆனதும் இங்கே என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்ததோ, இந்த 296 பாயிண்ட்ஸு, இங்கே என்ன ஓப்பன்லேருந்து நம்மளுடைய டார்கெட் ஹிட் பண்ண கொடுத்ததோ அதே 296 பாயிண்ட் தான் மார்க்கெட் போய் அப்சைடு போய் டார்கெட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மொத்த லிக்விடிட்டி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இன்ஜெக்ட் ஆன லிக்விடிட்டி 296 பாயிண்ட் போயிட்டு 1:2 ரேஷியோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அன்ன மண்டேயில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். அந்த ரேஷியோ படி மார்க்கெட் போனதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டியை என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறானுங்க. இந்த விஷயத்தையுமே இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில், அதாவது நேத்தோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி கொடுத்துருப்பேன் மார்னிங். அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் தெளிவாக சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கும். அப் சைடில் இருக்க ஆப்ஷனும் டவுன் சைடில் இருக்க ஆப்ஷனும் மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகுது. இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே வந்து ப்ரீமியமை எரோட் பண்ணுறது தான்
ஆப்ரேட்டருடைய இன்ஸ்டிடியூஷனருடைய பெரிய வேலை. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு யாருக்கான உகந்த ஒரு டே அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கான உகந்த டே. இதில் வந்து இந்த மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரேஞ்ச் பவுண்ட் டைமில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெவி வொலாட்டிலிட்டி டைமில் தான் வந்து ஆப்ஷன் பையர் பணம் பண்ணுவாங்க. அப்போது ஆப்ரேட்டருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெவி என்ன சொல்கிறது வொலாட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்விங்கில் எல்லாமே ஆப்ஷன் பையர் வந்து பணம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களெல்லாம் பணம் பண்ணக்கூடாது, விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகி ஃப்ரெஷ் லிக்விடிட்டி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. அவ்வளோதான். இங்கே இருந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டிங் டேவாகவே இருந்திருக்கும், வொலாட்டிலிட்டி இருந்திருக்கும். பட் ஆனால் இங்கே ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்பைரி மூவ் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதே பேட்டர்னை தான் நிஃப்டிலையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய டார்கெட் போய் ஹிட் பண்ணுது. இந்த டோஜி தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுடைய வேல்யூபிளான இந்த 23,500 இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்கிட்ட டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அப்போது அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓப்பன் ஆன என்ன லெவலோ அதுதான் இந்த ரியல் வேல்யூ. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சிக்கிச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஸ்கேலிங் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டோட இப்போ நான் லோ டு இந்த நம்மளுடைய லெவல் எடுத்துக்கிறேன். ஒரு 86 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே 86 பாயிண்ட் தான் நம்மளுடைய மேஜர் ரோல்லேருந்து இந்த லெவல். அவ்வளோதான். இப்போது இதனுடைய இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி தான் வந்து காலியாகுது. இங்கே இருக்கிற ஃப்ரெஷ் லிக்விடிட்டியை தான் வந்து என்ன பண்ணுறான், ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே கொண்டு போய் காலி பண்ணுறான். ஆனால் மெயினான ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், கடந்த ஒரு 3 டேஸாக சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மந்த்திலிருந்து எக்ஸ்பைரி டேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்பைரி டேஸ் சேஞ்ச் ஆகிறதுனால பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டருடைய அல்கோ வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அல்கோங்கிறது அந்த கோடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த கோடிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்தில் இருக்க ப்ரீவியஸ் ஹோல்டிங்கில் இருக்க எல்லா குவான்டிட்டியுமே வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்க பை பண்ணியிருந்தா செல் பண்ணிட்டு போயிடுவானுங்க, செல் பண்ணியிருந்தா பை பண்ணிட்டு போவானுங்க. அப்படி நடக்கிற ஒரு சினாரியோவை என்ன சொல்லுவேன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நமக்கு ஒரு மெயினான ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஃபிட் புக்கிங்கை நான் வந்து என்ன பண்ணேன்னா, டியூஸ்டேவே செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பெரியிலே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அன்றைக்கி நடக்கலை. இன்றைக்கி நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனதுனால, லிக்விடிட்டி இந்த இடத்துல காலியானதுனால, ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனதுனால ரேஞ்ச் பவுண்ட் நடந்தது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் 240 245க்கு அப்புறம் ஏதாவது டைரக்ஷன் எடுத்து மார்க்கெட் அப் சைடில் போகிறது, டவுன் சைடில் வர்றதுக்கான சான்சஸே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டியை வந்து என்ன ஆகுதுன்னா அப் சைடு தான் எடுத்து கொடுத்துருக்குறான். டவுன் சைடை கொடுத்துருந்தான் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து போய் டார்கெட் ஹிட் பண்ணுது, ஹிட் பண்ணி மொத்த லிக்விடிட்டி இந்த இடத்துல காலியாகுது, டோஜி ஃபார்ம் பண்ணுது. அங்கேருந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி வந்து டவுன் சைடு ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு அப் சைடு போகுது அப்படின்னா நம்மளுடைய லெவல் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஹைலி ப்ராபபிலிட்டி. பட் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி அதாவது இனிஷியல் லிக்விடிட்டி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு நம்மளுடைய லெவல்ஸ்கிட்ட போய் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு அங்கே இங்கே ஓப்பனான மொத்த லிக்விடிட்டி இந்த இடத்துல காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகுது, எந்த அப்சைடு எடுக்குது. அப்போ அப்சைடு எடுக்கும்போது மார்க்கெட்டு இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் தான் ஹையாக இருக்குமே தவிர அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் நம்மளுடைய லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் கம்மி. அப்போது அப்சைடு போகிறதுக்கான சான்ஸ் ஹையும். அப்போ அந்த அப்சைடு எப்போ போகும், இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸ் போட்டிருக்கோம் தெரியுமா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸை உடச்சி எந்த சைடு க்ளோஸ் வைக்குதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து டைரெக்ஷனை ஃபைன் பண்ணி போயிடும். அவ்வளோதான். இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல ஃபைன் பண்ணேன். இதோட ஹையும் இதோட லோவும் எடுத்து தான் இது ஃபுல்லாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது இந்த கேண்டில் இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸை உடச்சி மார்க்கெட் எங்கேயுமே போகல. அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் அதே ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸ் தான் இன்றைக்கி ப்ளே ஆச்சு. இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? இந்த ரேஞ்ச் பவுண்ட் பாக்ஸ் இந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாக்ஸோட இந்த கீழையும் உடைக்கல, இங்கேயும் உடச்சி மேலே க்ளோஸ் வைக்கல. அப்போது ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டில் உடஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு இண்டெக்ஸில் ஆப்ரேட்டர் வந்து ஒரு பெரிய மூவ் பண்ணானுங்க. அதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாக்ஸ் வந்து
இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை வந்து நான் இன்றைக்கி ட்ரா பண்ணல, இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ளேஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கும். இப்போது இந்த பாக்ஸை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அதனுடைய ரியாலிட்டி தெரியும். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன், கரெக்டாக தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டானது ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சைடில் போயிட்டு 245க்கு அப்புறம் மார்க்கெட்டை அடித்து தம்சம் பண்ணிட்டானுங்க. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகாட்டி கூட இந்த பாக்ஸை உடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்யூரேட்டாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் 50 சார்ட்டு. இது எந்த சார்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் 50யோட சார்ட்டு. இங்கே பாருங்கள், அதை நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருப்பேன், எந்த இடத்துல இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தெரியுதுங்களா? இந்த இண்டெக்ஸில் ஆப்ரேட்டரு எவ்வளோ அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க தெரியுதா? நான் அதனால தான் சொல்கிறது, பொதுவாக இப்போ இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 99% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையும் நிஃப்டியோட சார்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டு விட்டுருவாங்க. நான் அதனால தான் சொல்கிறது, எல்லா இண்டெக்ஸையுமே வாட்ச் பண்ணணும். அதுவும் குறிப்பாக எக்ஸ்பைரி டேஸ்லலாம் இந்த சார்ட்டை வந்து எல்லா சார்ட்டையுமே நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த டைம்லலாம் நமக்கு வந்து ₹3 இருக்கிற ப்ரைஸ் வந்து ₹480, 15 பைசா இருக்கிற ஒரு ப்ரைஸ் வந்து ₹140, ₹180 பக்கம் போச்சு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆகியிருந்தால் கூட போதும். இங்கே பாருங்களேன், இதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்கேலிங்கை நான் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளேருந்து ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகியிருந்தால் கூட 550 பாயிண்ட். அப்போது இதோடைய ரேஞ்சை பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்தோட ரேஞ்ச் என்ன? 63,000. நம்ம 63,200 இல்லை 100 காலில் இருந்திருந்தோம் அப்படின்னா கூட 550 பாயிண்ட் கூட கிட்டத்தட்ட அது ₹100 200. ஆனால் க்ளோசிங் பார்த்து அப்படின்னா அந்த க்ளோசிங் வந்து நமக்கு இந்த இடத்துல க்ளோசிங் வச்சு கீழே முடிஞ்சிருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸ்பைரியோட ப்ராஃபிட் புக்கிங்கோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். சார்ட்டை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பட் என்ன சொல்கிறது, அந்த டைமு எனக்கு இருக்கிற ஒரு டைம், அது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த டைம் வந்து செட் ஆகலை. ஸோ அதுதான், அதனால் அது எனக்கு ரொம்ப அப்செட்டாக போயிடுச்சு இந்த ஒரு விஷயம் மட்டும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு ட்ரேட் இது மாதிரி நடக்காமல் போயிட போது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வந்தது. சார்ட்டோடைய அனாலிசிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். அடுத்து மிட் கேப்போடைய சார்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே லெவல்ஸ். இந்த லெவலுமே வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் லெவலில் தான். நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் கொடுக்கல, இந்த 11,500 இம்பார்ட்டன்ட் லெவல் தான் குரூப்பில் கொடுக்கல. பட் ஆனால் மார்க்கெட் பாருங்கள், 100% அந்த இடத்துலையே சுற்றி மார்க்கெட் வந்து முடிச்சிட்டான். வேறு எந்த இண்டெக்ஸ்லையுமே நீங்கள் நிஃப்டியை வந்து மிட் கேப்பும் சென்செக்ஸு நெக்ஸ்ட் 50 ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். வேறு எந்த இண்டெக்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கவே இல்லை. நீங்கள் இதை உங்களுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ வந்து சென்செக்ஸ் ஸ்டார்ட்டு இங்கே பாருங்கள், சென்செக்ஸ்லையுமே என்ன நடந்திருக்கு, ரேஞ்சு பவுண்டு தான் நடந்திருக்கு. நிஃப்டிலேயும் ரேஞ்சு பவுண்டு, மிட் கேப்லேயும் ரேஞ்சு பவுண்டு. ஆனால் நெக்ஸ்ட் 50ல் மட்டும் சம்பவம் பண்ணிட்டானுங்க ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 50ல் மட்டும் அதுவும் இந்த டைம்லேருந்து ஹைட், இந்த லோ டு ஹை பாருங்கள், 850 பாயிண்ட் பார்த்தீங்களா? இதை தான் வந்து இந்த குரூப்பில், இந்த சேனல், டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருப்பேன். பிக் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். ஏன்னா ₹5 இருக்க ப்ரைஸ் ₹480 போயிருக்குது, ₹1 இருந்த ப்ரைஸு ₹300 போயிருக்குது. நினச்சி பாருங்கள், ₹1 இருக்கிற ப்ரைஸெல்லாம் வந்து ₹300 போகுது அப்படின்னா நினச்சி பாருங்கள், இந்த இடத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு 20,000 குவான்டிட்டி ப்ளேஸ் பண்ணியிருந்தா கூட என்ன ப்ராஃபிட்னு பாருங்களேன். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு, நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மென்டல் கால்குலேஷன் போட்டு நம்ம இது பண்ணி கிரேட் பண்ணிக்க வேண்டாம், அதனால் விட்டுருவோம். நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றதுனால இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு டைம் நடக்கும்போது கட்டாயம் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்படி தான் இருக்கும். இன்னும் இன்டெப்த்தான அனாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் நான் கொடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி டார்கெட் ஹிட் பண்ணுது, அதே 296 பாயிண்ட் தான் மேலே அப்சைட் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டிக்கும்
ஸோ இதுதான் சீக்ரெட்டு. இந்த டோஜி இந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபுல்லாக டோஜி மூலயமா இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே இந்த இடத்துல காலியாகி ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. அந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிறதுனால தான் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் போர்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு. இது எல்லாமே வந்து நான் மண்டேவே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தாலும் சேம் விஷயம் இதையே தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து கொடுக்குறேன். யூடியூப்பில் இந்த சேனலில் ஆல்ரெடி புதுசாக வந்தவங்களுக்கே இந்த சேனல் டேரெக்டாக நான் சார்ட்டை வச்சு அனலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரைஸையும் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, டெலகிராமில் நான் டே 1லேருந்து கொடுத்துட்டு வந்த மெசேஜ் ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதையும் மீறி பங்குச்சந்தைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவாக கொடுப்பேன் பேசிக்லேருந்து. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த சார்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது என்னன்றது எல்லாமே நான் வந்து நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் கொடுக்குறேன். டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் டெலகிராமோட லிங்க் இருக்குது, லிங்க் மூலிமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கூட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற அடுத்தடுத்த எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, பாய், குட்.